வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நல்லா புசுன்னு வீட்டில் பண்ணால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1/2 கிலோ, பூண்டு 20 பல்லு, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள். இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து யூஸ் பண்ணுறோம். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சொல்லியிருக்கேன்ல, அதில் 1 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 1/4 டீஸ்பூன் தாளிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கடுகு வெந்தயம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் வறுக்கும் போது ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது, அதே டைமில் கருக்கக்கூடாது. அதே டைமில் கருக்கி போச்சுன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் எப்பவுமே வெந்தயம் கடுகு இந்த மாதிரி வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வருதா, இந்த மாதிரி தான் வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த கடுகும் இந்த வெந்தயம் போட்டு நல்லா பவுடர் பண்ணுறேங்க. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிருங்க. நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த கடுகு வெந்தயம் நல்லா ஃபைன் பவுடர் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான மிஷின் வேலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்னா ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளி எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கடுகு, பச்சை கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு போடும்போது ரொம்ப அதிகமான உப்பு வேண்டாம், ஒரு 1/4 மடங்கு உப்பு மட்டும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. தக்காளி குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உப்போட அளவு அதிகமாக இருக்கும், ஏன்னா கெட்டி ஆகிடும்ல. அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 to 25 நிமிஷம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வரும் இந்த ரெசிபி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தண்ணி ஒரு ட்ராப் கூட யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணும்போது அப்படி தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அதே டைமில் நல்ல பழுத்த தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணும். இப்போ இந்த தக்காளி நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுக்கு பிறகு இந்த வேக வச்சிருந்த தக்காளியை இதை அப்படியே குக்கரில் போடுறோம். கரெக்டாக ஒரு 3-4 விசில் விடுங்க மீடியமான ஃப்ளேமில். இந்த மாதிரி குக் பண்ணும்போது இருக்கிற தண்ணியும் போய்டும், நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி லாங் ப்ராசஸாக இருந்து குக் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்குது தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அந்த புளிப்பு தன்மை கம்மியாகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி தாளி போடுறோம். மண்சட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, பூண்டு. இந்த பூண்டு இடித்த பூண்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை பொடிசாக கட் பண்ண பூண்டும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதே டைமில் இந்த பூண்டை எண்ணெயில் போட்ட உடனே ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கார்லிக்கோட அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வரும். நீங்கள் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் பூண்டு போட்டினா அது ஒரு வேறு மாதிரி ஃப்ளேவர் வரும். அதுவே நீங்கள் கடுகு போட்ட பிறகு இந்த பூண்டு போட்டு வதக்கினா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன்னா நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். அதே டைமில் இந்த சில்லி பவுடர் போடும்போது உங்களோட அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், வேக வச்ச தக்காளியும் இதில் போடுறோம். தேவையான உப்பு போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி, இந்த மாதிரி இருக்கிற தக்காளி வந்து நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் குக் பண்ணிட்டுனா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கெட்டியான பக்குவத்தில் வந்துருக்கும். மேலே அப்படியே ஆயில் வரும். எந்த அளவுக்கு ஆயில் நல்லா அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்க தான் ஆயில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு காரசாரமான ஒரு ரெசிபியோட இந்த தக்காளி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த குவான்டிட்டிக்கு. பார்த்தீங்களா நல்ல ஒரு கெட்டியான டெக்ஸ்ட்லாம் வந்துருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட புல்காய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கோதுமை 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்டாக சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கோதுமை மாவு ஒரு பவுலில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அதிகமான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் மாலிஷ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக வரும். மாவு ரொம்ப லூஸான பிறகு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். இதுதான் விஷயம். இதுக்கு பிறகு இந்த மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா டைட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு அந்த மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கு பிறகு 2-3 வாட்டி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதாவது அழுத்தி நம்மளோட உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது மாவு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இதுதான் விஷயம். நிறைய பேர் வந்து சப்பாத்தி மாவு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாமல் சப்பாத்தி குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சப்பாத்தி நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஓரளவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சில்ல. இப்போ ரவுண்டாக ஒரு ஷேப்பில் எடுத்துன்னு வந்துடுங்க. அதுக்கு பிறகு அந்த மாவில் ஒரு பகுதி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் பேடா பிடிக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே புல்கா, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பிரெட்ஸ் இருக்குது. இதில் புல்கான்னு சொல்லும் போது ரொம்ப சின்ன பீஸாக தான் இந்த மாதிரி பேடா பிடிக்கணும். இதுக்கப்புறம் இந்த கட்டிங் போல் கொஞ்சமாக கோதுமாவை போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்க ஆரம்பிங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஒட்டாது. நீங்கள் கொஞ்சம் கோதுமையை லைட்டாக நீங்கள் போட்ட பிறகு இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அப்படியே ரொட்டேட் ஆகும். நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே டைமில் ஒட்டவும் செய்யாது. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சப்பாத்தி மாவு தேய்ச்சிங்கல்ல நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். திக்காக இருக்கக்கூடாது. அதே டைமில் மீடியமான சைஸில் தேய்ச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் தோசைக்கல். இந்த தோசைக்கல் சூடாக இருக்க தோசைக்கல்ல தான் போடணும். சூடு இல்லாத தோசைக்கல்ல போட்டுனா கண்டிப்பாக நீங்கள் எப்போ சப்பாத்தி பண்ணணும் நல்லாவே வராது. அதனால் நல்ல கல் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சைட்லையும் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி வேக வைக்கும் போது உங்களுக்கு நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு மேலே வரும். இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும்னு வச்சுன்னா அந்த டைமில் புல்காவோட கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பி எடுத்து டேரெக்டாக நம்ம ஹாஃப் டன் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை டேரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது டேரெக்ட் ஃப்ளேம் வரும்போது இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. தோசைக்கல்ல சூடு வரும், பட் இருந்தாலும் இந்த மாதிரி டேரெக்ட் ஃப்ளேம் வரும்போது இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடைசியாக கொஞ்சம் பட்டர் இல்லை நெய், அப்படி இல்லைன்னா அப்படி கூட சாப்பிட்லாம்.